தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதிலேருந்து தான் பார்க்க போகிறோம். வேறு வந்துச்சுனாலும் நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கும் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ஆஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5th 8th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ டேட்டும் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 16,800 ரூபாய், அதிகபட்சம் அப்படின்னா 75,000 ரூபாய். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளமே இதுதான். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் ஒன்று விரைவு தபால், அதாவது ஸ்பீட் போஸ்ட்டில் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாக கொண்டு போய் கையில் கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 2 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அந்த டேட்டுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ரிஜெக்ட் தான் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க முழு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. யாராவது எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த காலத்தில். அப்படி இல்லை, அப்படி யாரும் அப்ளை பண்ணலைன்னா அது தேவையில்லை. அவங்க மட்டும்தான் அதில் அப்ளை பண்ணணும். மிச்சம் இருக்கவங்க யாரும் அதில் எதுவும் மென்ஷன் பண்ணாதீங்க. மற்றவங்க மேலே இருக்க நேமை கொடுத்துட்டு 2வது டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்துடுங்க. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் DD/MM/YYYன்னு அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பாலினம் ஆண் பெண் எதுவோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் மொபைல் நம்பர், இந்த இடத்துல இமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே கட்டாயமாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ 5th 8th 10th 12th டிப்ளமோ இல்லை MBBS வரைக்கும் படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த ஊரில் எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். 6வது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அங்கேருந்து ஏன் ரிலீவ் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன், இந்த இடத்துல உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் மற்றும் டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இங்கே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். சரிங்களா? அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு BSc நர்சிங் அல்லது DGNM டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் 28,100 ரூபாய் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். சௌக்கிதர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 16,800 ரூபாய் மாத சம்பளம். டென்டல் ஹைஜீனிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 28,100 ரூபாய் சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபார்மாசிஸ்ட், நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா 12th சயின்ஸ் குரூப்பில், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப்பில் படிச்சுட்டு கூடவே டிப்ளமோ படிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th சயின்ஸ் குரூப் எடுத்து
கூடவே டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 28,100 உங்களுக்கு சம்பளம். மெடிக்கல் ஆஃபீஸர் எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 75,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் சஃபாய் வாலா, இந்த வேலைவாய்ப்புக்கு எழுத படிக்க தமிழை தெரிஞ்சிருந்தால் போதும். 16,800 சம்பளம். ஃபீமேல் அட்டண்டன்ட், இதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 16,800 சம்பளம். டென்டல் ஆஃபீஸர் பிடிஎஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாதம் 75,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றின தகவல் இன்னும் மேலும் தகவல் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா மெயில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான நம்பர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் அனுப்பணும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் ஆர் பை ஹேண்ட். ஒன்று விரைவு தபால் அனுப்புங்க, இல்லை நேரில் கொண்டு போய் கொடுங்க. எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SO ECHSL ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், புதுக்கோட்டை ரோட், தஞ்சாவூர் 613005. இந்த அட்ரஸுக்கு 2 மே 2024 அன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 மே 2024 அப்புறம் வர எனி அப்ளிகேஷன்ஸ் வில் பி ரிஜெக்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு 2ஆம் தேதி நீங்கள் அனுப்பிச்சு முடிச்சிடுவீங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் எப்போ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ 7 மே 2024. டைமை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே இன்டர்வியூ நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தஞ்சாவூரில் தான் இதுக்கான அட்ரஸ் நடக்குது. நீங்கள் போகிறப்ப என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக எடுத்தது, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மறக்காமல் அந்த பிளேஸுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு 7ஆம் தேதி போய்க்கோங்க. 2ஆம் தேதி லாஸ்ட் டேட், 7ஆம் தேதி இன்டர்வியூ. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கான முழு தகவலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.